என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்டவர்களுடைய குணாதிசயங்களை இந்த நாட்களில் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நேற்று தினத்தில் யோசேப்பினுடைய கீழ்ப்பிடுதலை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் யோசேப்பினுடைய இன்னொரு குணாதிசயத்தை நம்ம மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. அவள் புருஷனாகிய மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். யோசேப்புக்கு ஒரு செய்தி வருகிறது, மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். இன்னும் நம்ம கல்யாணமே ஆகலையே, இப்போதானே அங்கே நியமிச்சிருக்கிறாங்க, நிச்சயம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே அவள் கர்ப்பம் தரிச்சிட்டா அப்படின்னா ஊர் என்ன சொல்லும், ஆனாலும் அவள் அவமானப்படுத்திடக்கூடாது அப்படின்னு ரகசியமாக தள்ளுவதற்கு நினைத்தான். என்ன காரணம் அப்படின்றத வேதம் சொல்லுகிறது. அவன் நீதிமானாய் இருந்தான். பிரியமானவர்களே, யோசேப்பு ஒரு நீதிமான். ஒரு நீதிமான் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல பண்பு அவனுக்குள்ளே இருந்துச்சு. நேற்று சொன்னதை நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். யோசேப்பை கர்த்தர் தெரிந்தெடுத்ததுக்கு காரணம், இவன் தான் எத்தனை பெரிய அவமானம் வந்தாலும் சரி எனக்காக நிற்பான், நான் சொல்கிறதெல்லாம் அவன் செய்வான்னு சொல்லி யோசேப்பை நம்பினார் கர்த்தர். யோசேப்பும் நம்பிக்கைக்குரியவராயிருந்தார். அதே மாதிரி யோசேப்பை அங்கிருந்த எல்லா அந்த இளைஞர்கள் அல்லது அந்த மனிதர்கள் மத்தியில் யோசேப்பை கர்த்தர் நீதிமானாய் கண்டார். தேவன் தன்னுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யார்ட்டையும் ஒரு பொறுப்பை கொடுக்க மாட்டார். தேவன் ஒரு பொறுப்பை ஒருத்தட்ட கொடுக்குறாருன்னா அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அதுவும் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அங்கே நீதிமானாகிய ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். பிரியமானவர்களே, ஒரு திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றணும்னா அவருக்கு ஒரு நீதிமான் தேவை. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் நோவாவை குறித்து படிக்கும் பொழுதும் நோவா நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி 6ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமும் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் நீதிமான். நோவா நீதிமான். யாரோடையும் உலகத்தோடு உலக நபர்களோடு அவன் கலக்காதவன், நீதிமான். அப்படிப்பட்ட ஒரு நீதிமானை ஆண்டவர் தன்னுடைய திட்டத்துக்காக பிரித்தெடுத்தார், தெரிந்தெடுத்தார். அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்னைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற நீதிமானை தேடுறார். இன்னைக்கு உங்கள் கையில் பொறுப்பை தந்திருக்கிறாரா? நீதிமானாக இருங்க. கடைசி வரைக்கும் நம்ம நீதிமான்களாய் நம்மை காத்து கொள்வோம். தேவன் அவருடைய பார்வையில் நீதிமானாக வாழ்கிறவங்கள தான் நம்புகிறார், அவங்கள தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இவன் நீதிமானாக இருந்ததுனால நம்ம யோசேப்பின் இடத்துல ஒரு சில நல்ல அந்த நீதிமானுடைய அந்த குணாதிசயங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக அந்த நீதிமானுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரோமர்லேருந்து நான் காட்டுறேன். 5ஆம் அதிகாரம் 1 வசனம் இவ்விதமாக, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். அப்போ நம்பர் 1, நீதிமானாவதற்கு காரணம் ஃபெய்த், விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால். முதலாவது பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் அப்படின்னா யோசேப்புக்குள்ள என்ன விசுவாசம் இருந்திருக்கும்? யோசேப்பு ஒரு நீதிமான் அப்படின்னா அவனுக்குள்ளாக மேசியா ஒருவர் வருவார் என்ற அறிவும் தெளிவும் இருந்திருக்க வேண்டும். மேசியா இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு சரீரம் தேவை, அவருக்கு ஒரு ஆதரவு தேவை. கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் விசுவாசித்து காத்திருந்திருக்கலாம் இந்த யோசேப்பு. அது மாத்திரமல்ல, இந்த யோசேப்பு கர்த்தருடைய தூதன் வந்து சொன்ன உடனே அதை அப்படியே விசுவாசித்தார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்ததுனால தான் கீழ்ப்படிந்தார். அதனால யோசேப்புக்குள்ளேயும் விசுவாசம் இருந்திருக்கணும். அதனால தான் விசுவாசத்தினாலே இந்த யோசேப்பு நீதிமானாக்கப்பட்டிருந்தான். இரண்டாவதாக 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ இரண்டாவது, முதல்ல விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகிறோம், இரண்டாவது இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான் ஆகிறோம்.
அப்போ சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் நீதிமானாக வாழ முடியும். சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்போ எப்போதும் நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம பாவமில்லாத சுத்த ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்போ அந்த நாட்களில் யோசேப்பும் ஒரு நீதிமானா வாழ்ந்தான் அப்படின்னா ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். ஒரு நீதிமான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகிறோம். ரெண்டாவது, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆகிறோம். அதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் அநேகர் நீதிமானாக்கப்படுவார்கள். நான் உண்மையில விசுவாசித்தேன், இயேசுவின் கீழ்ப்படிதலால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த சரீரத்திற்கு தகப்பனாய் இருந்த அந்த அந்த யோசேப்பு, அவருடைய அந்த கீழ்ப்படிதல் அவரை நீதிமானாகவே வைத்திருந்தது. ஒரு நீதிமான் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறார். அவர் இரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுகிறார். மூன்றாவது, கீழ்ப்படிதலினால் நீதிமானாக்கப்படுகிறார். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு அந்த கீழ்ப்படிதலை தருவாராக. இதே கேரக்டரை ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 3:14 பாருங்களேன். அந்த போவாசினிடத்தில் பார்க்கலாம். ராத்திரியிலே ஒரு பெண், ஒரு ஸ்திரீ இந்த களத்துக்கு வந்ததா, வெளியே யாரும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே சீக்கிரமாய் அவளை அனுப்பிவிட்டான். அவளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டான் இந்த போவாஸ் ரூத்தை. ஏன்னா அவனும் ஒரு பரிசுத்தவான், அவனும் ஒரு நீதிமான். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு நம்மையும் இந்த உலகத்தில் நீதிமான்களாய் வைப்பாராக. நீதி கேடு நம்முடைய வாழ்க்கையில் வராமல் காத்துக்கொள்வோம். கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. ரோமர் 5:9. ரோமர் 5:9. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் நீதிமான்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எப்போதும் உமக்கு முன்பாக ஆண்டவரே குற்றமற்றவர்களாக, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.